மக்களே ஹாப்பி டு சீல எப்படி இருக்கீங்க? வால்பறை விழா போட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்போ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன். கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. காலேஜ் போயிட்டு இருக்க டியூ டு சம் ரீசன்ஸ்னால கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. சரி முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஹோப் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் கண்டினியூஸாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் வந்துடும். இன்றைக்கி என்னடா அப்படின்னு எல்லாமே யோசிப்பீங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் இருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் ஈஷா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. சிவன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே நான் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக தோண்டிட்டு இருந்துச்சு. திடீர்னு இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கேன். இன்னும் அவனை காணோம். எப்படா வருவானே தெரில. அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து கிளம்பிட வேண்டியதான். எதுடா போக போகிறீங்க அப்படின்னு எல்லாமே யோசிப்பீங்க. கவர் பண்ணிக்கிற ஜாரா, நம்ம ஜாராவில் தான் போக போகிறோம். வீட்டில் அலப்பறை தாங்க முடியலைங்க. காக்காவோட அலப்பறை வந்து நான் அடிச்சுட்டு போயிடுது. அது இல்லாமல் சீட்டில் உட்காந்து ஃபுல்லாக கொத்தி அந்த இடத்துல பூரா டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அந்த ரீசன்ஸ்னால அதிகமாக பைக்கு வேறு எடுக்கிறது இல்லையா. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுக்கிறது அதிசயம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கவர் போட்டு நிறுத்திட்டேன். போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காக்கா சுத்தமாக நடிச்சிருங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி கம்முன்னு கவர் போட்டு சூப்பராக நிறுத்திட்டேன். இப்படி அப்படியே வந்துனியா பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து அப் டு ஒரு 62 கிலோமீட்டர்ஸ் ஈஷா வருது. ஒரு கோயம்புத்தூர் சின்ன ஒர்க் இருக்குது. ஈஷா போயிட்டு விசிட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான். அவன் மாதிரி இன்னும் காணோம். 9 மணிக்கு வரேன்னு சொன்னான். டைம் 10 போகுது. இன்னும் காணோம். வந்துனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹோப் இதுக்கப்புறம் முடிஞ்சாலும் நம்ம சேனல் புதுசாக பார்த்துருந்தீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. முடிஞ்சாலும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஹோப் இன்றைக்கி என்ன டே அப்படின்னா 10/3 நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரைடே. இந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வந்து எடிட்டிங் பண்ணி எப்போ போட போகிறேன் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா மேபி 2 நாள் லீவ் இருக்குது. நாளைக்கோ மேபி ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் சண்டே இல்லை மண்டே வந்துடும். பார்க்கலாம். ஹோப். சரி, ஓகே, நான் போப்போ கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, தெரியுதா? வந்து உட்காந்து கொத்தி பூரா சீக்காவரே போயிடும் போட்டிருக்குங்க. அதனால தான் கவர் போட்டு சிவனேன்னு கம்மு நிறுத்திட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக் மேலாச்சு எடுத்து. அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அவன் வந்துட்டானாம்மா. இப்போ தான் கூப்பிட்டான். வந்துனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். நீ எதாக இருந்தாலும் தான் ஒரு ஃபீலு. அந்த சவுண்டு. ஃப்ரெண்டு வந்துட்டான். நான் வந்துனே வீடியோ எடுக்கலை. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து போய் நல்லா மலுமிச்சம்பட்டி போய் அதுலேருந்து லெஃப்ட் கட்டாயி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இவ்வளோ நாளாக யாருமே போகாமல் இருக்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஈஷா விசிட் பண்ணுறேன். ஹோப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரில. சிவன் மேலே கொஞ்சம் இதுனே சொல்லலாம். ரீசெண்ட் டேஸில் என்னே தெரில, கொஞ்சம் அந்த ஃபீல் இருந்துச்சு. இப்போ 2-3 நாளாக தோண்டிகிட்டே இருந்துச்சு. சடனாக பிளான் போட்டோம். ஒரு ஒர்க்கும் இருந்துச்சு கோயம்புத்தூரில். சரி, அப்படியே ஈஷா டெம்பிள் போயிட்டு சூப்பராக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிளான் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. அது ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம். மேபி வேறு ஏதாச்சும் பிளான் நடந்தாலும் நடக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பைக் எடுத்து நான் லாங்கே சுத்தமாக ஓட்டுறதில்ல. வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் நின்றுட்டே தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா ரேராக ஏதாச்சும் ஒரு டைம் மட்டும் தான் எடுப்பேன். மோஸ்ட்லி இப்போ லாங் எங்கேயுமே போகிறதில்ல. மிஞ்சி போனால் காலேஜுக்கு அப்பப்போ எடுத்துகிட்டு போவேன். இல்லை, அதுவும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு பைக் எடுக்கிறதே ஃபஸ்ட்டு செம ஃபீலாக இருக்குது. அதுவும் இப்போது கோயம்புத்தூர் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது. அதையும் நீ ட்ரைவ் பண்ணுறதுக்கே வெளில வந்துனே அவன் பிடுங்கிட்டான். சரி, ஓகே, ஓட்டுடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வேறு எங்கேயாச்சும் பிளான் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு லாங் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியாக பைக் ட்ரைவ் பண்ணுறேன். ஈஷா ரீச் ஆகிட்டோம். திரும்ப
காசு ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. இந்த ஃபுல்லாக பைக் பார்க்கிங் தான். போய் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தெரிகிறது. காருக்கு 50 ருபீஸ் வாங்கினாங்க, பைக்குக்கு 10 ருபீஸ் தான் வாங்கினாங்க உள்ளே ஒன்று பைக் பார்க் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் இருக்குது. போக அங்கே பக்கத்தில் போய் சிவன் பக்கம் போய் காமிக்க. சிவன் சிவாய போட். எப்படி உன் ஃபோன் கொடு. வெயில் பஸ் கீழே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு வந்து நல்லா சிக்கிட்டோம். வெயிலாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கூட ஒரு எடுக்க மாட்டேன், ஃபுல்லாக கிளார் அடிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக வந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. ஆனால் வெயில் மட்டும் இல்லாமல் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கல ஈவினிங் டைம் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஈவினிங் வந்தால் எடுக்கிறோம், இல்லை அப்படின்னா அப்படியே போவோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராச்சும் கோயம்புத்தூர் வந்துச்சுன்னா மறக்காம விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா கரெக்டாக கண்டிப்பாக விசிட் பண்ணி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக. அது மெயினாக வந்தால் ஒன்றா காலையில் சன்ரைஸில் வாங்க, இல்லைனா சன் செட்டில் வாங்க. அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துலாம் வந்தீங்கன்னா நல்லா சிக்கிக்கணும். வெயில் முடியல, கால் நிற்க முடியல. எங்கடா இருக்குது அப்படின்னு எல்லாமே யோசிப்பீங்க. நான் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா ஃப்ரைடே அந்த வீடியோஸ் எடுத்திருப்பேன். நான் வீடியோ இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணேன். எனக்கு டைமில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால் இப்போ தான் உட்காந்து நான் மண்டே தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஏன்னா அது அங்கே ஈஷா போயிருந்தே வேறு எதுவும் பெருசாக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு எல்லாமே யோசிப்பீங்க. பெருசாக எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக 12 மணிக்கு போய் நல்லா சிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த பேசியிருப்பேன் மட்டும்னா அந்த காற்று சத்தத்தினால பெருசாக கேட்டிருக்காது. அதனால சரி ஓகே லாஸ்ட் ஒரு வீடியோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 மணிக்கு போனாங்காட்டி நல்ல வெயிலில் சிக்கிட்டேன்னே சொல்லலாம். பெருசாக எங்களால் ஃபோட்டோஸும் பெருசாக எடுக்க முடியல. அதே சமயம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் ஈஷா போகிறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சன்ரைஸ் அந்த டைமில் போயிருங்கல்ல, ஈவினிங் சன்செட்டில் போங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு பொறுத்தவரை கேட்டால் சிவன் நல்லா பெரிய சிவன் வேறு லெவலில் இருக்குது. ப்ளசண்ட்டாக போய் ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா இன்னுமே செமையாக இருக்கும். சன்ரைஸில் போனால் இன்னுமே சூப்பராக ப்ளசண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஈவினிங் போகலான்னு நினச்சா அப்புறம் எங்களுக்கு வேறு ஒர்க் சின்ன ஒர்க் இருந்தங்காட்டி எங்களால் ஈவினிங் போக முடியல. காலையில் மட்டும் போய் அங்கே விசிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் குட்டி ஃபோட்டோஸ் 1-2 ஃபோட்டோஸ் எடுத்தால் பெருசாக இருக்கும். ஃபுல்லாக கிளார் அடிச்சங்காட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கீழே சிவன் இருக்கு, கீழே கொஞ்சம் வந்து குட்டி இதாகிட்டு இருந்துருக்கேன். அங்கே தான் பூஜை அது நடக்கும் போட்டுருக்கு. அங்கே போய் கொஞ்ச நேரம் ப்ளசண்ட்டாக உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டு வெயிலில் கொழுத்து தள்ளிட்டு இருக்கே, சரி வேறு எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கேருந்து கோவை குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை குற்றாலம் போனோம். கோவை குற்றாலத்தில் என்ன அப்படின்னா வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஃபால்ஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினதுக்கப்புறம் உள்ளே போனீங்க கொஞ்சம் நேரம் நிற்பீங்க. வேன் வந்துடும். வேனில் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் பண்ணுவீங்க. அங்கே இறக்கி விட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சம்திங் ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி போவீங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் அங்கே ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா வந்து அங்கே குளிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணால் நாங்கள் ட்ரெஸ் கொண்டு போகலாம். அதனால் வந்து பெருசாக இது பண்ண முடியல. போயிட்டு கொஞ்ச நேரம் குட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் போயிட்டு இருந்துச்சு. ஃபால்ஸ் அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வின்டரில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. பட் சம்மரில் போனீங்க அப்படின்னா அங்கேயும் பெருசாக எதுவுமே செட் ஆகாது. கோவை குற்றாலம் போனால் ஃபுல்லாக இது பண்ண வீலாகும் இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் ஈஷா போகிறேன். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் நிறையா ஸ்டேட்லேருந்தெல்லாம் வண்டி அங்கே இருந்துச்சு. பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு அது கூட போகாமல் எப்படி சரி திடீர்னு சடனாக தோணுச்சு. ஈஷா போயிட்டு விசிட் பண்ணிட்டோம். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் வந்துடும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸே போகலாமா அப்படின்னு, என்ன கண்டென்ட்ஸ் போகலாம் அப்படின்னு கீழே சஜஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி யாரும் ஹெல்மெட் வியர் பண்ணாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பைக்கோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக எங்கே சிக்கினீங்க அப்படின்னா நான் ஹெல்மெட் போட்டு போயும் அங்கே கோயம்புத்தூரில் சிக்கின ஒரு குட்டி சம்பவம் ஆயிடுச்சு. பைக் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஸோ அதனால் வந்து ஃபைன் போட்டாங்க. ஹெல்மெட் போட்டு போயும் இது பண்ணாதனால ஹெல்மெட் போட்டு வியர் ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக்கோட பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் லாங் போகிறீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். பைக்கோட பேப்பர்ஸ் கம்பல்சரி எல்லாமே கரண்ட்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ப்ரொஃபெக்டாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you at another video. Cheers.